கட்டத்துல இருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் பாருங்க. இப்ப மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்பம், மீனம். இதுதான் ஒரு ஜாதக கட்டத்துடைய ஒரு வரிசை. இந்த வரிசை வந்து நார்மலாவே எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. ஓகே, அப்போ இந்த நான் போட்டிருக்கேன் பாருங்க நல்லா. சரம், ஸ்திரம், உபயம். சரம், ஸ்திரம், உபயம். சரம், ஸ்திரம், உபயம். இப்படி 4 பாகம், ஒரு 3 பாகங்களா அப்படியே பிரிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப உபயங்கிறது 4 வரும், சரம்ங்கிறது 4 வரும், ஸ்திரம்ங்கிறது 4 கட்டங்கள் வரும். இதை வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட சார் இந்த கேமரா பார்க்க சரிங்களா? அப்போ இப்ப நம்ம சொல்றது என்ன, இந்த ஜாதக கட்டத்துல நீங்க எந்த லக்னத்துல இருக்கீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. நம்ம சர லக்னத்துல இருக்கோமா, இல்ல ஸ்திரம் லக்னத்துல இருக்கோமா, இல்ல உபய லக்னத்துல இருக்கோமா? இப்படி இங்க மேசம் இருந்தா சர லக்னம் தான் நீங்க. அதே பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்தாலும் சர லக்னம் தான். அதே பாத்தீங்கன்னா துலாத்துல இருந்தாலும் சர லக்னம் தான். நீங்க மகரத்துல இருந்தாலும் சர லக்னம் தான். அப்போ உங்க லக்னம் ஏதாவது ஒரு கட்டத்துல இருக்கும். சரமா, ஸ்திரமா, உபயம் அப்படிங்கக்கூடிய கட்டத்துல இருக்கும். அது வந்து இந்த கான்செப்ட் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். புரியுதுங்களா? இந்த ராசி, லக்னம், நட்சத்திரம் நம்மளுடைய ஜாதக கட்டத்துக்கு ரொம்ப பலமான ஒரு விஷயம். இப்போ இந்த ஸ்திர லக்னம், சர லக்னம், உபய லக்னத்தில் பிறந்தவர்கள், இதை தவிர எந்த விஷயமும் அதுக்குள்ள கிடையாது. அப்ப நான் என்ன சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, இந்த லக்னம் சர லக்னத்தில் யாராவது இருந்தால் அவங்க ஜாதகம் ஒரு நல்ல ஒரு ஜாதகமா மாற்றுறதுக்கு, என்னுடைய ஜாதகத்துல எதுவுமே நல்லது கிடைக்கல, எப்ப பாரு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு புலம்பிட்டே இருக்கிறவங்க எந்த பரிகாரங்கள் பண்ணினாலும் எனக்கு சரியில்லை, எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டேன், எங்கெங்கயோ போயிட்டோம், ஆனா சரியில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றோம். இப்ப இந்த லக்னத்துல இருக்கிற சர லக்னத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரக நிலைன்னு ஒண்ணு இருக்கும். கிரக நிலை உங்க ஜாதக கட்டத்துல உங்களுடைய ஜாதகத்துடைய நோட்ல இருக்கும். கிரக நிலைன்னு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிரக நிலைங்கிற ஒரு பார்ட் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர லக்னத்துக்கு உடையவங்க சூரியனுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், ராகுவுடைய நட்சத்திரம். பார்த்துக்கோங்க, கிரக நிலைன்னு உங்களுடைய ஜாதக கட்டத்துல பாகை கிரக நிலை அப்படிங்கக்கூடிய ஒரு பார்ட் இருக்கும் உங்களுடைய ஜாதகத்துல. அதுல பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், ராகுவுடைய சூரியனுடைய நட்சத்திரம் என்னங்க? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். புதன் வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ராகுவுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 9 நட்சத்திரத்துல உங்களுடைய ஜாதக கட்டத்துல எந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சூரியன், புதன், ராகு, இந்த 3 நட்சத்திரங்கள் 9 நட்சத்திரங்கள் இந்த சர லக்னத்துக்கு கர்மாவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்க ஜாதக கட்டத்துல இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கட்டத்துல இப்ப சூரியன் வந்து ரொம்ப பலமா இருக்கு. எதுக்கு? சர லக்னத்துக்கு. ஆனா நம்ம அந்த யோகத்தை நம்ம அனுபவிக்க முடியல அப்படின்னா இந்த கர்ம வினைகள் நம்மளை சுத்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, தாய்மாமனுடைய சொத்தெல்லாம் அனுபவிக்கிறோம் நம்ம. அவங்க கர்மாவையும் நம்ம தீர்த்து தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும். அப்ப இந்த கர்மாவை தீர்க்கக்கூடியது எப்படின்னு வழி தெரிஞ்சு நம்ம அதைப்படி முன்னோர்களெல்லாம் நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. தினமும் டே பை டே ஏதாவது ஒரு காலகட்டத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வந்து அவங்கள
ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா என்ன சொல்றீங்க? ஏன்பா என்னை இந்த மாதிரி சங்கடப்படுத்துறீங்கன்னு கேட்குறோம். ஏமா நான் எவ்வளோ இப்படி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றோம். அந்த மாதிரி முன்னோர்களை திட்டுறதை விட்டுட்டு அவங்க கிட்ட வந்து அவங்க நல்லது ஒரு விஷயம் செஞ்சிருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் நீங்க வந்து சொல்லி அவங்கள முறையிடும் போது இன்னும் மேன்மேலும் அவங்களுக்கு அவங்க மூலியமா அவங்களுக்கு நல்லது தினம்தோறும், ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினம்தோறும் நல்லது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் குலதெய்வம். குலதெய்வமே முழுக்க முழுக்க முன்னோர்களே சார்ந்தது. சரிங்களா? அப்போ இந்த நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சரலக்னத்துல, இப்ப சரலக்னம் அப்படிங்கிறது செவ்வாய் அதிபதி. இந்த செவ்வாயே போய் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்துல இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க அந்த செவ்வாய் எங்க உட்கார்ந்துருக்கு? 4ஆம் இடத்துல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4ஆம் இடத்துல செவ்வாய், 4ங்கிற இடத்துல செவ்வாய் இருந்தா என்ன ஆகும்? 4ன்னு எப்படி சொல்றேன்னா, உங்க லக்னத்துல இருந்து 4ஆம் இடம். காசு இருக்கும், வீடு கட்ட முடியாது. புரியுதுங்களா? இடம் இருக்கும், நம்மளால வந்து ஒரு ஃபைனல் பண்ண முடியாது. சரி, சொந்த வீடை கட்டிட்டோம், ஆனா அதுல போக முடியாது. அவங்க வாடகைக்கு இருப்பாங்க, சொந்த வீட்டுல வேற யாரோ இருப்பாங்க. இதை நீங்க நிறைய பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. அப்போ என்னால வந்து ஏன் மேடம் சொந்த வீட்டுக்கு போக முடியல அப்படின்னா, அந்த 4ஆம் இடத்துல போய் இந்த சரலக்னத்துல இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த பாவத்தை நீங்க அனுபவிச்சுட்டே தான் இருப்பீங்க. அதை வந்து ரிலீஃப் ஆகவே ஆகாது. அப்போ அந்த ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்ப என்னன்னா, நிறைய குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவோம், சில பிரார்த்தனைகள் பண்ணணும், நம்ம வீட்டுல விளக்கு எரிய வச்சு நிறைய தெய்வத்தை வழிபாடணும், ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல போய் நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணணும், சில தான தர்மங்கள் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே இருப்போம். அப்போ இதுல இந்த சரலக்னத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில கோயில்கள் இருக்கு. இந்த கோயில் நம்மளுக்கு போனா இது தீருமானா நிச்சயம் தீரும். ஏன்னா இதுதான் சூட்சமம். ஏன் இந்த சூரியன் புதன் ராகு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, செவ்வாயோட சூரியன், செவ்வாயோடைய புதன், செவ்வாயோட ராகு, இவங்க எல்லாமே ஒரு அடிப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சரலக்னத்துல பிறந்தவங்க கண்டிப்பா நெத்தி தழும்பு, அடுத்தது பாத்தீங்கன்னா தாடை தழும்பு, ஏதாவது ஒரு சூட்டு தழும்பு, ஒரு தீயாலப்பட்ட புண் கண்டிப்பா உங்களுடைய உடம்புல இருக்கும். இது வந்து அந்த கர்மாவை குறிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. சரி, இப்ப இதுக்கு பண்ணும்போது நீங்க எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, திருவண்ணாமலை. திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம். திருவண்ணாமலை கோயிலுக்கும் போகலாம், கிரிவலத்துக்கும் போகலாம். இந்த கிரிவலம் போகும்போது ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப கேஷுவலா, ஒரு சந்தோஷமா ஜாலியா, சரி ஃப்ரெண்ட்ஸோட போவோம் கிரிவலம் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிடுங்க. ஏன்னா இப்ப வந்து கிரிவலத்துல என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்லலாம் வந்து போயிட்டு வர்ற வரைக்கும் தண்ணி, மோர், நீர்பானங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடிக்கு அடி, ஒரு 4 அடிக்கு ஒரு இடம், 10 அடிக்கு ஒரு இடத்துல ஃபுட்டா கிடைக்குது. நீங்க கிடைக்காத ஃபுட்டு, கீழே என்னென்ன ஃபுட்டு கிடைக்குதோ அத்தனையுமே அங்க கிடைக்குது. அப்ப என்ன பண்றோம், ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பா அந்த ஃபுட்டையெல்லாம் வயிற்றுக்குள்ள போட்டு நீங்க போய் கிரிவலம் வரும்போது கண்டிப்பா எந்த வித பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், நீர் ஆகாரத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு திட ஆகாரத்தை நீங்க நிறுத்திட்டு கிரிவலம் போகிறது தான் சிறந்த ஒரு அமைப்பு. ஏன்னா நீர்னா சந்திரன், அந்த சந்திரனுடைய ஃபுட்டை தான் நீங்க எடுத்துக்கிட்டு போகும்போது சந்திரன் மாதிரி ஒரு ஓட்டம் உங்க லைஃப்ல ஓடணுங்கிறதுக்காக அந்த கிரிவலமே நம்ம சுத்தி வரும். அப்பதான் எவ்வளவு நேரத்துல சுத்தி வரீங்க, என்ன மாதிரி கடவுளை நீங்க வந்து பிரார்த்தனை பண்றீங்க, உங்க நினைவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த செயல்பாடு மைண்டுக்கு ஏறும். இந்த கடையில என்ன இருக்கு, பக்கத்து கடையில என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அங்க அதை சாப்பிட்டுக்கலான்னு போனீங்கன்னா இது வேஸ்ட் ஆஃப் டைம். புரியுதுங்களா? நிச்சயம் கிரிவலம் போறவங்கள இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய உண்ணாமலை அண்ணாமலையார நீங்க கண்டிப்பா, அருணாச்சலேஸ்வரர் அவரை தான் வந்து நீங்க பார்த்தாதான்
இந்த சூரியனுடைய புதனுடைய ராகுவோடைய கர்ம வினை தீரும். அடுத்தது சிதம்பர நடராஜர் கோயில். சிதம்பர நடராஜர், சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயமே கிடையாது சிதம்பர ரகசியம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஜீரோ, ஒண்ணுமே இல்லாத ஒரு ஜீரோ, ஆனா அதுக்குள்ள இத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கு. புரியுதுங்களா? அப்போ சிதம்பரம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிவபெருமான் மிக பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த சிதம்பர நடராஜர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த யாராவது நல்ல நாட்டியம் தெரிஞ்சவங்க, கலை தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துதான் அடுத்த காரியத்தை, அடுத்த ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைப்பாங்க. அப்ப சிதம்பர நடராஜர் அங்க போய் அக்னி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜையில நீங்க கலந்துக்கலாம். அக்னி சம்பந்தப்பட்ட பூஜை அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த சரலக்னத்துல இந்த கிரகங்கள் இருந்துருச்சு அப்படின்னா யாராவது யாகம், குரு யாக பூஜை நடத்துவாங்க, ராகு கேது யாக பூஜை, இல்ல ஹோமம் குண்டங்கள் நடத்து, இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கண்டிப்பா இருக்கு. நிறைய வராகி கோயிலில் நிறைய அமைப்பு இருக்கு. அந்த கோயிலில் நீங்க சில பொருட்கள், அந்த யாக குண்டத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்னி பூஜை உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உஷ்ணம், வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு தாக்கம் எல்லாமே குறைஞ்சு அது நல்ல வான் மண்டலத்துக்கு போய் உங்களுக்கு ஒரு யோகமா மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? திருவண்ணாமலைக்கு போகணும், சிதம்பர நடராஜர் கோயிலுக்கு போகணும், கிரிவலம் போகணும். அடுத்தது உங்க குல தெய்வத்தை வழிபட, கண்டிப்பா குலதெய்வத்துடைய வழிபாடு நிச்சயம் உண்டு. அப்ப இந்த செவ்வாயும் ராகுவும் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அதன்படி சேர்க்கும் போது என்னன்னா, எங்க இருந்தாலும் ஒரு நாகர் சம்பந்தப்பட்டது ராகு கேது கோயில், அது எங்க இருந்தாலும் அந்த கோயிலுக்கு ஒரு தீபம் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கர்மா நிச்சயம் உங்களுக்கு தீரும். 3 மாத காலத்தில் நீங்க எந்த பாவத்தை அனுபவிக்கலையோ, இப்ப நோட் பண்ணிக்கோங்க, இந்த இதுல இருக்கு, நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், இதுல எனக்கு என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மாத காலம் அதற்குள்ளேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், எதா நல்லது நடக்காம, எந்த விஷயத்துக்கு நீங்க அடைப்பட்டு எந்த விஷயத்த நடக்க முடியாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு ஈஸியா நடத்தி கொடுத்துரும். புரியுதுங்களா? அப்போ நம்ம முன்னோர்களுடைய கர்மாவை நம்ம தீர்த்துட்டு வரோம். இது நம்மளுடைய ஜாதக கர்மா கிடையாது, இது முன்னோர்களுடைய வழிமுறை. அப்ப அது தீர்க்கும் போது அவங்களுக்கும் அது சந்தோஷம், அவங்களுடைய சந்தோஷம் நம்மளுக்கும் ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். உங்க ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுட்டு நீங்க பாருங்க, இது நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம அடுத்ததுக்கு போயிடலாமா? ஸ்திரம். இப்போ வந்து சர லக்னம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஸ்திர லக்னம். நாங்க லைன்ல சைடுல